Welcome back to the channel TNPSC Learning. If you are channel subscribe பண்ணல அப்படினா subscribe பண்ணிட்டு பாருங்க. PGTRB Computer Instructor 2025 கான syllabus படி தான் நம்ம சேனல்ல வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டே இருக்கோம். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா யூனிட் 5 and யூனிட் 1ல வந்து ஒரே டாபிக் வந்து கவர் ஆகுது வித் டிஃபரண்ட் டாபிக்ல டைட்டில்ஸ்ல that is errors and error handling mechanisms னு வரும். then error redirection and error correction codes னு வந்து யூனிட் 5 and யூனிட் 1ல வர டாபிக் தான் பற்றி ஒரு கம்பைலேஷனாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அதுக்கான வீடியோஸ் வந்து செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு கம்பைலேஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எரர் டிடெக்ஷன் பற்றி இருக்குது. தென் எரர் கரெக்ஷன் ஹேமிங் கோட்ஸ் பற்றி நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங்ல என்னென்ன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஹோம் டேப் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஆக்சஸ் பண்ற ஈஸியா நான் வந்து அது மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதுல நீங்க பாத்துக்கலாம். PGTRB 2025 ரேபிட் ரிவிஷன் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ரிவிஷன் வீடியோஸ்லாம் போடுறது இந்த பிளேலிஸ்ட்ல வந்து நீங்க பாத்துக்கலாம். அது போக PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு யூனிட் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா யூனிட் 1 காணாது, யூனிட் 2, யூனிட் 3ன்னு பிளேலிஸ்ட் தனித்தனியா இருக்கு. உங்களுக்கு யூனிட் 5, 10 இருக்கு. ஓகே, யூனிட் 7 வரைக்கும் இப்போ நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட் எல்லாமே அவைலபிளா இருக்கு. நீங்க அதுல செக் பண்ணிக்கலாம். தென் 4 AM ஸ்டடி சேலஞ்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுல இருக்கு பாருங்க. இதுல வந்து நமக்கு மோர் தேன் 100 வீடியோஸ் இருக்கும். அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் MCQs எந்த மாதிரி கேட்பாங்க, நெட்ல எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, UGC நெட்ல எப்படி கேட்டிருக்காங்க, தென் PGTRB நம்ம கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்கறாங்க, அந்த மாதிரி எல்லாத்தோட கலெக்ஷன்ஸும் லைக் ISRO, அதர் ஸ்டேட் செட்டு எல்லாத்தோட இம்பார்ட்டண்டா ரிப்பீட் ஆன கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸ் தான் எடுத்து நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ மோர் தேன் 100 வீடியோஸ் இருக்கும். அது ஃபுல்லா பார்த்தாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிவிஷனா இருக்கும். ஸோ ஒரு டாபிக்கா எடுத்து நீங்க அதுக்கான ப்ரிப்பேர் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கலாம். அது தென் வந்து நம்ம இது மூணும் நீங்க இப்ப ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா PGTRB கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றவங்க இந்த 3 இதுவும் நீங்க இந்த டைட்டில் கீழே இருக்கிறத ஆக்சஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு சர்ச் பண்ணி கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. ஹோம் டேப்ல வந்து நீங்க இது மாதிரி பார்த்துக்கலாம். தென் நோட்ஸ் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம், எனக்கு வந்து PDF வேணும், அதர் தேன் ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் வந்து நான் அட்டன் பண்ணணும், அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு வந்து இப்போ இதுல ஜாயின் இருக்கு. ஓகே, அந்த ஜாயின் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நம்ம சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாயின் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகே ஜாயின் பண்ணவங்களுக்கு இது மாதிரி நீங்க வியூ மெம்பர்ஷிப் அப்படின்ட்டு ஷோ ஆகும். தென் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்ல வந்துட்டு உங்களுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு பிளேலிஸ்ட் இருக்கும். ஓகே, மெம்பர்ஸ் ஒன்லி யூனிட் வைஸ் நோட்ஸ் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா யூனிட் வைஸ் நோட்ஸும் வந்து ஆக்சசிபிளா இருக்கும். அதே டைம் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்டும் இருக்கு. ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். தட் இஸ் அதுல வந்து வீடியோஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து மெம்பர்ஸ் ஒன்லி யூனிட் வைஸ் நோட்ஸ் இதை வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஓப்பன் ஆகும். அந்த பிளேலிஸ்ட்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. யூனிட் 7க்கான நோட்ஸ், யூனிட் 5, யூனிட் 10, யூனிட் 4, யூனிட் 4 வந்து நான் 2 பார்ட்ஸா போட்டிருந்தேன். அப்புறமா இது வந்து கம்ப்ளீட் நோட்ஸ், யூனிட் 4க்கான கம்ப்ளீட் நோட்ஸ், அப்புறம் 100 இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், தென் யூனிட் 3, யூனிட் 2, யூனிட் 1 இதுக்கான நோட்ஸ் இருக்கு. ஓகே, அந்தந்த வீடியோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட இந்த டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணீங்க அப்படின்னா அதுல பாருங்க drive.google.com ஃபைல்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PDF வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான பாஸ்வேர்டு எதுல இருக்கும் அப்படின்னா இப்போ இது யூனிட் 7 பைத்தான் ப்ரோக்ராமிங்கான நோட்ஸ்னால அந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகே, யூனிட் 4 உங்களுக்கு வேணும் அப்படின்னா யூனிட் 4ஓட இந்த வீடியோல நான் வந்து பாஸ்வேர்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். தென் வந்து இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா PDF வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, PDF ஓப்பன் ஆயிட்டு உங்களுக்கு இது மாதிரி
பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் அந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறத என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து அதோட பிளேலிஸ்ட் வந்து இங்கே சைடில் இருக்கு பாருங்க. பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இப்போ சப்போஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ்க்கான யூனிட் 4 இந்த டெஸ்ட் அட்டன் பண்ணணும் அப்படின்னா அதோட டெஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுவுமே பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்ட் அந்த பர்டிகுலர் வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன். அதை நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னா கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, இதை டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்னு கேட்பீங்க. கூகுள் ஃபார்மை நீங்க ஓப்பன் பண்ணி அதை நீங்க கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரிண்ட் இது வரும், பிரிண்ட் ஆப்ஷன் வரும். அதுல சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படிங்கறத செலக்ட் பண்ணீங்கன்னா இங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதான் வந்து மெம்பர்ஷிப் நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கிட்டா என்னென்ன பெர்க்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன்ஸ் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் எரர்? எரர்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு சென்டர் வந்து ரிசீவருக்கு சம் டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சென்டர் அனுப்புகிற சேம் டேட்டாஸ் ரிசீவர் சைடுக்கு போயிட்டு கரெக்டாக கிடைக்கல அப்படின்னா தான் அதை நம்ம எரர்னு சொல்லுவோம். ஸோ எரர் அப்படிங்கிறது when the output information does not match with the input information. நம்ம கொடுக்குற சென்டர் சைடில் இருக்கிறதும் ரிசீவர் சைடில் கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகலை அப்படின்னா அதுதான் எரர்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி டிஜிட்டல் சிக்னல் சஃபர்ஸ் ஃப்ரம் நாய்ஸ் டியூரிங் டிரான்ஸ்மிஷன். நம்ம வந்து சென்ட் பண்ணுறப்போ சில நாய்ஸ்னால சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதுதான் வந்துட்டு நம்ம எரர்ஸ்ன்னு சொல்கிறோம். டிஜிட்டல் சிக்னல்ஸ் பொறுத்தவரையில் இப்போ 0s and 1s மட்டும்தான் அதில் இருக்கும். 0 வந்து 1ஆக சேஞ்ச் ஆகலாம், ஆர் 1 வந்து 0வாக சேஞ்ச் ஆகலாம். இந்த 2 சினாரியோஸ் தான் அதில் உண்டு. ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறத வந்து நம்ம ஓவரால் எரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன மாதிரி எரர்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் அப்படின்னு கொஸ்டினில் கேட்டாங்கன்னா சிங்கிள் பிட் எரர் அண்ட் பர்ஸ்ட் எரர்ஸ் அப்படின்னு இருக்கோம். the 2 types of errors. இப்போ என்னென்ன அந்த 2 types of errors பற்றி பார்க்கலாம். Single bit error. In a frame there is only one bit anywhere though which is corrupt. அதாவது ஒரே ஒரு பிட் கரப்ட் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து சிங்கிள் பிட்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிட், செகண்ட் பிட், தேர்ட் பிட், ஃபோர்த், ஃபிஃப்த் எல்லாமே ஓகே. இந்த 6th பிட் வந்து தட் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் சைட் வந்து 6th பிட், ரைட் சைடில் வந்து தேர்ட் பிட் பார்த்தீங்க அப்படின்னா 0வாக இருக்குது. ரிசீவர் சைடில் 1ஆவது ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ சிங்கிள் பிட் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ரிமைனிங் பிட்ஸ் எல்லாமே வந்து ரிமைன்ஸ் ஆஸ் சச். அது எப்படி சென்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு சிங்கிள் பிட் மட்டும் சேஞ்ச் ஆகிருந்து அப்படின்னா தட் இஸ் சிங்கிள் பிட் எரர். தென் நெக்ஸ்ட் இஸ் பர்ஸ்ட் எரர். அப்படின்னா மோர் தேன் 1 பிட் சேஞ்ச் ஆயிருந்தது ஆர் கரப்டாக இருந்தது அப்படின்னா தட் இஸ் பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரேம் இஸ் ரிசீவ்ட் வித் மோர் தேன் 1 பிட் இன் கரப்டட் ஸ்டேட். அதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுது 2 பீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பர்ஸ்ட் எரர்னு சொல்கிறோம். இதில் செகண்ட் ஒனில் வந்து 3 பீட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ வந்து நம்ம அதையும் பர்ஸ்ட் எரர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே நமக்கு ஓவரால் நம்மளுக்கே பார்த்தாலே புரிகிற மாதிரி தான். இதில் என்ன புதுசாக அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்கலாம், இதெல்லாம் வந்து டைரெக்டாக கேட்குற கொஸ்டின்ஸ், அது வந்து கொஞ்சம் ரேராக தான் இருக்கும். ஸோ நமக்கு எந்த மாதிரி கேட்கலாம் கொஞ்சம் கேட் லெவலில் அப்படின்னா பர்ஸ்ட் லெங்த் அப்படின்னு கேட்பாங்க. வாட் இஸ் த பர்ஸ்ட் லெங்த் ஆஃப் த மெசேஜ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லெங்த் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கரப்டட் பிட் டு த லாஸ்ட் கரப்டட் பிட் தான் வந்து நம்ம பர்ஸ்ட் எரர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரிசீவர் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜ் வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. அதே ரிசீவர் சைடில் இப்படி ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஓகே, செகண்ட் ஒன் இஸ் ஓகே, தேர்ட் இஸ் ஆல்சோ ஓகே, ஃபோர்த் ஒன் கரப்டாக இருக்குது அண்ட் ஃபிஃப்த் இஸ் ஓகே, சிக்ஸ்த் ஒன் கரப்டாக இருக்குது, 7th and 8th ஆர் ஓகே சேம் அப்படி தான் இருக்குது, கரப்ட் ஆகலை. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கரப்டட் பிட் எதுன்னு பார்க்கணும், இது. அந்த நெக்ஸ்ட் லாஸ்ட் கரப்டட் பிட் வந்து இது. ஸோ 1 2 3 பர்ஸ்ட் லெங்க்த்துங்கிறது 3 தான் வந்து பர்ஸ்ட் லெங்க். மிடில் இருக்கிறது கரப்ட் ஆகலை அப்படின்னாலும் வி ஷுட் இன்க்ளூட் தேட் ஆல்சோ. அதாவது த லெங்க் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கரப்டட் பிட் டு லாஸ்ட் கரப்டட் பிட் தான் வந்து பர்ஸ்ட் லெங்க் அப்படின்னு. ஓகேவா? ஸோ பர்ஸ்ட் லெங்க் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இதில் என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் அஃபெக்டட் ஆர் கரப்டட் பிட் டிபெண்ட்ஸ் ஆன் த டேட்டா ரேட் அண்ட் த டியூரேஷன் ஆஃப் த நாய்ஸ். ஸோ வந்து ஒரு டேட்டா வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரிசீவர் சைடில் கிடைக்கிற அந்த டேட்டா பிட்ஸ் வந்து
எவ்வளோ பிட்ஸ் அஃபெக்ட் ஆர் கரப்ட் ஆகிருக்குங்கிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா ரேட், தட் இஸ் த ஸ்பீடு, நம்ம எந்த ஸ்பீடில் டேட்டா சென்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து, and the duration of the noise in the channel, particular send பண்ணுற அந்த transmission channel இருக்கிற noise அந்த duration பொறுத்தும் and the data speed பொறுத்தும் தான், இதை ரெண்டும் டிபெண்ட் பண்ணி தான் number of bits வந்து affect or corrupt ஆகும். So for example பாருங்க, if data rate equal to 1 kilobits per second, kilobits அப்படின்னாலே நீங்கள் கிலோனாலே 10 the power 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிலோபிட்ஸ் அப்படிங்கிறப்பவே நம்ம 10 the power 3 seconds அப்படின்னு அதை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட் நாய்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1/10 second, 1/10நாலே 10 the power -1 second அப்படின்னு தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் கரப்டட் பிட்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா ரேட் இன்டு நாய்ஸ். ஸோ டேட்டா ரேட் 10 the power 3, நாய்ஸ் வந்து 10 the power -1, ஸோ 3 - 1 = 2 பவரில். ஸோ 10 the power = 100 bits. இப்படி தான் நம்ம வந்து நம்பர் ஆஃப் கரப்டட் பிட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கரப்டட் பிட்ஸ் = டேட்டா ரேட் ஸ்டார் டியூரேஷன் ஆஃப் த நாய்ஸ், தட் இஸ் டேட்டா ரேட் இன்டு டியூரேஷன் ஆஃப் த நாய்ஸ். இதுதான் வந்து கரப்டட் பிட்ஸ் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. ஸோ எல்லாம் பேசிக்காக வந்து ஒரு எரர்ஸும் அது ரிலேட்டடாக, நம்ம எரர்ஸ்னால் என்ன டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் கேட்பாங்க அப்படின்போம், பட் அதுக்கும் இன்டெப்த்தாக கொஞ்சம் போய் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் நம்மளால் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக அதில் வர கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலாக நம்ம எதுக்காக இந்த எரர்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா எரர் கண்ட்ரோல்ங்கிற டாபிக் கீழே தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். எதுக்காக எரர்னா என்ன அப்படின்னா நமக்கு தெரியுது, பட் அந்த எரரை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன்ஸ் டெக்னிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். எரர் டிடெக்ஷன் அப்படின்னா ஜஸ்ட் டிடெக்ட் பண்ணுறது மட்டும்தான், எஸ்ஆர் நோ மாதிரி. பர்டிகுலர் ஒரு ரிசீவர் வந்து ஒரு டேட்டா ரிசீவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதில் எரர் இருக்கா இல்லையா, எஸ் வி ஹாவ் ஃபவுண்ட் சம் எரர் அப்படிங்கிறது மாதிரி இருக்கிறது தான். டிடெக்ட் பண்ணிக்கலாம், நமக்கு வந்திருக்கிற அந்த மெசேஜ் வந்து ஒரு ராங் மெசேஜ், தப்பான ஒரு நமக்கு கிடைச்சிருக்கிறது வந்து வேலிடு கிடையாது, சேம் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கல, இட் ஹாஸ் சம்வாட் சேஞ்ச்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். பட் கரெக்ஷன்னா தான் எந்த பீட்டில் சேஞ்ச் ஆகிருக்குன்னு தெரிஞ்சு அதை கரெக்ட் பண்ணி நம்ம ஒரிஜினல் டேட்டாவை அதுலேருந்து கெட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் எரர் கரெக்ஷன் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ 2 ways ஆஃப் எரர் கண்ட்ரோல் இருக்குது. தென் எரர் டிடெக்ஷன் அண்ட் எரர் கரெக்ஷன் டெக்னிக்ஸ். எரர் டிடெக்டிங் கோட்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர் ஆர் டிரான்ஸ்போர்ட் லேயர் ஆஃப் த ஓஎஸ்ஐ மாடல்ஸ். ஓகேவா, இப்போது இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர், அங்கே தான் வந்து எரர் கண்ட்ரோல் வந்து நடக்கிறது டேட்டா லிங்க் லேயர் டிரான்ஸ்போர்ட் லேயரில் இருக்கும். தென் எரர் டிடெக்ஷன் டெக்னிக்ஸ், என்னென்ன டெக்னிக்ஸ் வச்சு நம்ம எரரை டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் பேரிட்டி செக் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா we can detect only 1 bit error. ஒரு பிட் எரர் இருந்தால் மட்டும்தான் அதை வந்து நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். சப்போஸ் 2 ஆர் அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா we cannot identify whether the detection error has occurred or not அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ we can detect 1 bit error. அதே 2 bit செக்கில் வந்து we can detect up to 3 bits errors. 2D parity check நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 3 bit errors இருக்கிறது வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிக்கலாம். அதான் அப் டு, தட் இஸ் 1 bit கண்டுபிடிக்கலாம், 2 bit errors கண்டுபிடிக்கலாம், அண்ட் 3 bits error வரைக்கும் நம்மளால் டிடெக்ட் பண்ண முடியும். 4 bitsல வந்து சில பேட்டர்ன்ஸில் இருந்ததுன்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ வந்து அது கன்ஃபார்ம் கிடையாது 4 bit errors டிடெக்ஷனுங்கிறது. 3 bit up to 3 bit it can confirmly detect the errors. அதனால 2D parity check வந்து can detect up to 3 bit errors. checksum வந்து can detect n bit and CRC also can detect n bits. ஸோ இதை பற்றி எல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். சிம்பிள் பேரிட்டி செக் வந்து என்னென்ன அதில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி எரர் கரெக்ஷன், இதை டிடெக்ட் பண்ணால் மட்டும் போதுமா, we need to correct the errors also. ஸோ அதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேமிங் கோட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி இந்த டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் பற்றின டெக்னிக்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். மோரோவர் இந்த கரெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் இதுக்கு எல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன மெயின் கான்செப்ட் வி ஆர் யூஸிங் டு கரெக்ட் அண்ட் டிடெக்ட் எரர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிடண்டன்சி.
அதாவது இங்கேருந்து சென்டர் சென்ட் பண்ணும்போது சம் ரிடண்டன்ட் பிட்டை வந்து அது கூட ஆட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஒரிஜினல் மெசேஜ் கூட சம் எக்ஸ்ட்ரா பிட்ஸ் ஆட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ரிசீவர் வந்து கரெக்டாக அந்த ரிடண்டன்ட் பிட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட ஒரிஜினல் டேட்டாவை அது வந்து எடுத்துக்கணும். அதுதான் வந்துட்டு இதில் நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்ம எரர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். ஓகே, பார்த்தோம் எரர்னா என்ன, தென் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் பார்த்தோம். சிங்கிள் பிட் எரர், பர்ஸ்ட் எரர், தென் பர்ஸ்ட் லெங்க்த்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். தென் நம்பர் ஆஃப் கரப்டட் பிட்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து எரர் கண்ட்ரோலோட 2 ways என்னென்னா எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். தென் எரர் டிடெக்ஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படின்னா சிம்பிள் பேரிட்டி செக், 2D பேரிட்டி செக், செக் சம், சிஆர்சி பார்த்தோம். தென் எரர் கரெக்ஷன் அப்படின்னா ஹேமிங் கோட். பட் இதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கல, ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அப்கமிங் வீடியோஸில் இந்த எரர் டிடெக்ஷன் டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இதோட மெயின் கான்செப்ட் வந்து இதில் என்ன யூஸ் பண்ணோம்னா ரிடண்டன்சி அது மாதிரி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த எரர் டிடெக்ஷன் டெக்னிக்ஸில் வந்து சிம்பிள் பேரிட்டி செக் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகே, சிம்பிள் பேரிட்டி செக் அப்படின்னா நேம்ல இருக்கு சிம்பிள் பேரிட்டி செக் அப்படிங்கிறப்போ இதில் வந்து நம்ம மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 எக்ஸ்ட்ரா பிட் தான் ஆட் பண்ணுறோம். சிம்பிள் பேரிட்டி செக்கில் வந்து நம்ம 1 எக்ஸ்ட்ரா பிட் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பிட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரிடண்டன்ட் பிட் ஆர் ரிடண்டன்சி பிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சிம்பிள் பேரிட்டி செக் 1 extra bit is added to each data word. Data wordனா என்ன, அதான் டேட்டானா தெரியும், டேட்டா வேர்ட்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சிம்பிள் பேரிட்டி செக்கோட 2 டைப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். சிம்பிள் பேரிட்டி செக்லேயே வந்துட்டு சரி அதுக்கு முன்னாடி இந்த 1 extra bit is added to each data word அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த 1 extra bitங்கிறது தான் வந்து ரிடண்டன்ட் பிட். சப்போஸ் இதில் வந்துட்டு ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா 0110001 அப்படிங்கிறது இவ்வளவு தான் நமக்கு டேட்டா. ஓகேவா, அந்த 1ங்கிறது பேரிட்டி பிட் வந்து நம்ம ஆட் பண்ணி சென்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த பேரிட்டி பிட் எதை பொறுத்து நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து கவுண்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் ஈவன் பேரிட்டின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவன் பேரிட்டிங்கிறப்ப நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாஸில் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும், அதுதான் அதோட கண்டிஷன். ஈவன் பேரிட்டினா ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ். இப்போ நம்ம டேட்டாவில் பாருங்கள் 1 then 2 then 3, that is odd number of ones இருக்கு. ஸோ ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்னா அதை எப்படி ஆக்க முடியும், இன்னொரு 1 நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் அது ஈவன் பேரிட்டி ஆயிரும். இப்போ நம்ம 1 2 3 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈவனாக இருக்கு. ஸோ இதான் வந்து ஈவன் பேரிட்டி அப்படிங்கிறது. இந்த பேரிட்டி பிட்ல நம்ம 0 சேர்க்கணுமா 1 சேர்க்கணுமா அப்படிங்கிறது இந்த நம்பர் ஆஃப் ஒன்ஸை பொறுத்து தான். சப்போஸ் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்ததுன்னா நம்ம ஒரு 1 ஆட் பண்ணி அதை ஈவனாக சேஞ்ச் பண்ணிப்போம். அதே டைம் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த டேட்டாவில் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குதுங்கிறப்போ நம்ம இன்னொரு 1 சேர்க்க தேவையில்லை, ஆல்ரெடி அங்கே ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 0 சேர்த்தா போதும். அதை பொறுத்து தான் அந்த பேரிட்டி பிட் வந்து நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ ரிசீவருக்கு நம்ம சென்ட் பண்ணும்போது டேட்டா ப்ளஸ் இந்த பேரிட்டி பிட் இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ டேட்டா ப்ளஸ் பேரிட்டி பிட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, கோட் வேர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ 2 டைப்ஸ் ஆஃப் பேரிட்டி என்னென்னா ஈவன் பேரிட்டி, ஆட் பேரிட்டி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ஈவன் பேரிட்டிங்கிறப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆட் பேரிட்டி அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நம்ம ஓவரால். ஓகேவா, இப்போ பார்க்கலாம் பாருங்க, இதுதான் ஆட் பேரிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆட் பேரிட்டி பற்றி பார்க்கலாம். இது வந்து நமக்கு ஒரு டேட்டா. ஓகேவா, ஒரு டேட்டா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இதில் ப்ளூவில் இருக்கிறது வரைக்கும் டேட்டா. இந்த லாஸ்ட் பிட் வந்து பேரிட்டி பிட். பேரிட்டி பிட் நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா ஆட் பேரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆடாக இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 ஆடாக தான் இருக்குது. ஸோ நம்ம இன்னொரு 1 வந்து அந்த இடத்துல சேர்க்க தேவை கிடையாது, 0 சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி ஓகே தானே, கண்டிஷன் ஓகேங்கிறப்ப நம்ம இதுக்கு இன்னொரு 1 ஆட் பண்ணணும். ஸோ 0 சேர்த்துக்கலாம். எதுக்காக நான் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இப்போ நமக்கு ஆட் பேரிட்டினா 0 போடுவோமா 1 போடுவோமா, ஆடுனா ஆட் பேரிட்டிக்கு 1 தானே வரும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லாம் நமக்கு அந்த நேரத்தில் வந்து வரும். அதுக்காக தான் நான் வந்து நம்ம ஒரே மாதிரி அந்த கான்செப்டை இது பண்ணி வச்சுக்கலாம். ஆட் பேரிட்டிங்கிறப்போ
ரிசீவர் சைடில் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆடாக இருந்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும், ஈவனாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்காது அப்படிங்கிற மீனிங். ஸோ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து நம்ம ஆட் ஆக்குறது தான் பேரிட்டி பிட்டோட வேலையே. ஸோ ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆடாக இருக்கும்போது இன்னொரு ஒன் நம்ம சேர்க்க தேவையில்லை பேரிட்டி பிட்டில், அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். அதே மாதிரி ஈவன் பேரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல 1 then 2 3 அப்படிங்கிறப்போ ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் இருக்குது. பட் ஈவன் பேரிட்டி பொறுத்தவரையில் ஈவன் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இருக்கணும், பட் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குங்கிறப்போ நம்ம இன்னொரு ஒன்னை வந்து இன்க்ளூட் பண்ணி அதை ஈவன் பேரிட்டியாக மாற்றிப்போம். அதுதான் பேரிட்டி பிட்டோட ஒர்க்கே. ஓகேவா? அதோட டெஃபினிஷன் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஈவன் பேரிட்டி அப்படின்னா இஃப் த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இந்த பைனரி வேல்யூ இஸ் ஈவன், ஆல்ரெடி ஈவனாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், பேரிட்டி பிட் வேல்யூ இஸ் 0. ஏன்னா ஆல்ரெடி ஈவன், நம்ம 1 சேர்க்க தேவை கிடையாது. இஃப் த நம்பர் ஆஃப் 1 இஸ் ஆட் தென் த பேரிட்டி வேல்யூ இஸ் 1. வி நீட் டு ஆட் 1. ஓகேவா? ஆடாக இருந்துச்சுன்னா. அதே மாதிரி தான் ஆட் பேரிட்டி பொறுத்தவரையில் இஃப் த நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இஸ் ஆட் then we need to put the parity value as 0. If the number of ones is even, we need to add 1 in the parity bit. ஓகேவா? அதை ஆடா நம்ம மாற்றணும். 1 இன்க்ளூட் பண்ணோம்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆடா மாறிடும். அதான் ஆட் பேரிட்டி அண்ட் ஈவன் பேரிட்டி. கன்ஃபியூஷன் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டேட்டா வேர்ட் அப்படிங்கிறத நம்ம அதில் பார்த்தோம், அப்புறமா பார்க்கலாம் அப்படின்ட்டு. இஃப் த டேட்டா இஸ் 0 000 11 011 அப்படின்னு பார்த்தோம். ஸோ டேட்டா வேர்ட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை செக்மெண்ட்டாக நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். பட் ஈச் செக்மெண்ட் ஷுட் ஹாவ் ஷுட் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிட்ஸாக வந்து 2 பிட்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். 00 then 01 10 11 அப்படி 4 டேட்டா வேர்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஈச் டேட்டா வேர்ட் மஸ்ட் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் பிட்ஸ். தட் இஸ் இந்த இடத்துல 2 பிட்ஸ், ஈக்குவல் நம்பர் ஆஃப் 2 பிட்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் டேட்டா வேர்ட். 00 01 10 11 அப்படிங்கிறது டேட்டா வேர்ட். டேட்டா வேர்ட் இஸ் நத்திங், த டிவைடட் செக்மெண்ட் ஆஃப் அ டேட்டா தான் டேட்டா வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? கோட் வேர்ட் நம்ம எப்படி இதில் இருந்து ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் ஒன்ஸ், தட் இஸ் ஈவன் பேரிட்டி வச்சு நம்ம பார்க்குறோம். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இஸ் 0, ஸோ வி நோ நீட் டு ஆட் 1 in the parity bit. 0ன்னு போட்டுக்கலாம். தென் இந்த இடத்துல நம்பர் ஆஃப் 1 is 1, so we need to add 1 in the parity bit. Here the number of 1 is 1, so we need to add 1 in the parity bit. எதுக்காக நம்ம நம்பர் ஆஃப் ஒன்ஸை வந்து ஈவன் ஆக்குறோம். இங்கே ஆல்ரெடி நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈவனாக தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம 1 சேர்க்க தேவை கிடையாது, நம்ம 0 மட்டும் போட்டுக்கிறோம். ஓகேவா? இதுதான் வந்து கோட் வேர்டு. கோட் வேர்டு அப்படிங்கிறது டேட்டா வேர்டு ப்ளஸ் பேரிட்டி பிட் தான் வந்துட்டு கோட் வேர்டுன்னு சொல்கிறது. ஓகேவா? இந்த டேட்டா வேர்ட் ப்ளஸ் பேரிட்டி பிட் தான் வந்து கோட் வேர்ட் அப்படின்னு சொல்கிறது. இப்போ நம்ம ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு மெசேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ணுறோம், அதில் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேரிட்டி பிட் வந்து பண்ணுறாங்க. மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா பேரிட்டி பிட் செக் பண்ணுறோம். கம்ப்யூட் பேரிட்டி பிட், தட் இஸ் 1 2 3. நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இஸ் ஆட், ஸோ வி நீட் டு ஆட் 1 in the parity bit. ஈவனாக பண்ணிட்டோம். தென் டிரான்ஸ்மிஷன் மீடியா வழியாக சென்ட் பண்ணும்போது ரிசீவர் சைடுக்கு அந்த சேம் டேட்டா போய் சென்ட் ஆகுது. ரிசீவர் சைடில் வந்து பேரிட்டி பிட் வந்து அது கம்ப்யூட் பண்ணுது, தட் இஸ் ஈவன் ஆர் ஆட் அப்படின்னு செக் பண்ணோம். ஸோ பேரிட்டி பிட் இஸ் 1ங்கிறப்போ தட் இஸ் ஈவன் பேரிட்டி பிட் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ 1 2 3 4 நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து அது கால்குலேட் பண்ணும். ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸுங்கிறப்போ இட் அக்செப்ட்ஸ் டேட்டா. ஓகேவா? 1ங்கிறப்போ அது வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும்னு தான் மீனிங். அது பேரிட்டி பிட்டை செக் பண்ணும்போதே ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மீனிங் தான். ஸோ அது ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஏதாச்சும் வேல்யூ சேஞ்ச் ஆயிருந்தது அப்படின்னா தட் இஸ் எரர் ஹேஸ் அக்வர்ட் அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு இட்ஸ் ஜஸ்ட் ரிஜெக்ட் த டேட்டா. அவ்வளோதான், ஜஸ்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் டேட்டாவை. இவ்வளோதான். சென்டர் ரிசீவ் பண்ணுது, சென்டர் வந்து சென்ட் பண்ணுது,
parity பிட்டை இன்க்ளூட் பண்ணி சென்ட் பண்ணுது. இந்த இடத்துல parity பிட்டை இன்க்ளூட் பண்ணுது. ரிசீவர் சைடில் அந்த parity பிட்டை எக்ஸ்க்ளூட் பண்ணி அது வந்து அந்த பர்டிகுலர் டேட்டா வந்து ரிட்ரீவ் பண்ணுது பேஸ்ட் ஆன் த parity பிட். parity வந்து ஈவன் பேரிட்டியா இருந்ததுன்னா மட்டும் தான், தட் இஸ் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈவனா இருந்ததுன்னா மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ரிசீவர் சைடில் நடக்கிறது. ஓகே, இப்போ நம்ம இந்த பாயிண்ட் வந்து நம்ம பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் ஓகே. The simple parity check, one extra bit is added. Extra bit வந்து ஆட் பண்றது நம்ம பார்த்தோம் எப்படி ஆட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. Then simple parity check can detect all single bit errors. என்ன பண்ணோம்னா it can detect எந்த single bit errorsனாலும் அது வந்து செக் பண்ண முடியும், டிடெக்ட் பண்ண முடியும். parity bit செக்கால டிடெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி simple parity check cannot detect around, sorry, single parity check cannot detect இந்த இடத்துல. wait a minute, நான் சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, simple parity check can detect all single bit errors. single bit errors எல்லாமே it can detect. எந்த சிங்கிள் பிட் எரர்ஸ் இருந்தாலும் சிம்பிள் parity செக்கால டிடெக்ட் பண்ண முடியும். சிம்பிள் parity செக் cannot detect even number of bit errors. அதாவது 2 பிட்ல எரர் வந்துச்சுன்னா இட் cannot detect. அதே டைம் அதுக்கு மேல இருக்கிற எல்லாமே ஒன்லி சிங்கிள் பிட் எரர்ஸ் மட்டும்தான் அதால டிடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. தட் இஸ் சிங்கிள் பிட் எரர்ஸையும் அதால டிடெக்ட் பண்ண முடியும். மோர் ஓவர் இட் கேன் டிடெக்ட் ஆட் நம்பர் ஆஃப் பிட் எரர்ஸ். எப்போவுமே ஆட் நம்பர் ஆஃப் பிட்ல வந்து எரர் வந்துச்சு, தட் இஸ் கரப்டா இருந்தது அப்படின்னா இதால டிடெக்ட் பண்ண முடியும். ஈவன் நம்பர் ஆஃப் பிட் எரர்ஸை இதால எப்போவுமே டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? இட் கேனாட் டிடெக்ட் ஈவன் நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஈவன் நம்பர் ஆஃப் பிட் எரர்ஸை வந்து இதால டிடெக்ட் பண்ண முடியாது. சிம்பிள் parity செக்ல வந்து நமக்கான இதுதான் மெயினா. ஈவன் நம்பர் ஆஃப் பிட் எரர்ஸை அதால டிடெக்ட் பண்ண முடியாதுன்னு இப்போ எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். சப்போஸ் சென்டர் வந்து இப்போ 0000ங்கிற ஒரு மெசேஜை வந்து சென்ட் பண்ணுது. அதே ரிசீவர் சைடில் போயிட்டு என்னவா ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்னா 0001 ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ எந்த பிட் வந்து கரப்ட் ஆயிருக்கு அப்படின்னா இந்த பிட் வந்து கரப்ட் ஆயிருக்கு. இந்த இடத்துல 0ங்கிறது இந்த இடத்துல 1 கரப்ட் ஆயிருக்கு. ஸோ ரிசீவர் சைடில் என்ன பண்ணோம் அப்படின்னா parity செக் பண்ணோம். 001ங்கிறப்ப நம்பர் ஆஃப் ஒன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் என்ன இருக்கு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஆடா இருக்கு. நம்பர் ஆஃப் ஒன்ஸ் ஆடா இருந்தாலே இது ஜஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதுக்கு தெரியுது இது ராங் மெசேஜ், சம் மெசேஜஸ் ஹேஸ் பீன் மேனிபுலேட்டட், ஏதோ வந்து அது மேனிபுலேட் ஆயிருக்கு, சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சு ரிஜெக்ட் ஆயிருச்சு. அதே டைம் நான் இந்த கீழே வந்துடுறேன். தட் இஸ் 0000 இருக்கு. இதுல வந்து 3 டிஜிட்ஸ்மே வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒன்ஸ் அதை பார்க்கும், ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு. ஸோ அப்பவும் அது வந்து ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ ஒன் சிங்கிள் பிட் எரரா இருந்தாலும் அந்த சிங்கிள் பிட் எரரும் ஒரு ஆட் நம்பர் ஆஃப் பிட் எரர்ஸ்ன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா ஆட் நம்பர் ஆஃப் பிட் எரர்ஸ் வரும்போது அது கண்டிப்பா அதால டிடெக்ட் பண்ண முடியும். இந்த இடத்துல வந்து சம் சேஞ்சஸ் இருக்குது, அதாவது நமக்கு ஒரிஜினல் மெசேஜ் வந்து கிடைக்கல, சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அது இந்த 2 இடத்துலையுமே ரிஜெக்ட் பண்ணிடுது. ஸோ பர்ஃபெக்ட், கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஆட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்குங்கிறப்போ ரிசீவர் சைடில் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும், கரெக்டாக டிடெக்ட் பண்ண முடியும். அதே டைம் if the number of bits corrupted is even, that is இந்த இடத்துல even number of bits வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, that is 2 bits, இந்த 2மே வந்துட்டு 1 வந்து இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ ரிசீவர் சைடில் என்ன பார்க்கும், நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ஈவனா இருக்கா, நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈவனா இருக்கா அப்படின்னு பார்க்கும். ஸோ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இஸ் ஈவன், 1 2 இருக்கு. ஸோ அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். பட் அக்செப்ட் பண்ண டேட்டா சேம் டேட்டாவை பாருங்க கிடையாது. சென்டர் ரிசீவ் பண்ண டேட்டா 000, பட் ரிசீவருக்கு வந்தது 011. பட் அது ராங்கான ஒரு மெசேஜை அதுக்கு கிடைச்ச மெசேஜா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ இட் டஸ் நாட் ஒர்க் குட் ஃபார் த ஈவன் நம்பர் ஆஃப் கரப்டட் மெசேஜ், ஈவன் நம்பர் ஆஃப் கரப்டட் பிட்ஸ். ஓகேவா? 2 4 6
அந்த மாதிரி 8 10 அந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து கரப்ட் ஆகும்போது இட் கேனாட் டிடெக்ட். ஸோ இதோட அவுட்புட் என்ன அப்படின்னா சிம்பிள் parity check can detect only single bit error, odd number of errors. ஓகேவா, ஈவன் நம்பர் ஆஃப் எரர்ஸ் வரும்போது இட் கேனாட் டிடெக்ட் த ஈவன் நம்பர் ஆஃப் பிட் எரர்ஸ். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் parity generator and parity checker. Parity generator அப்படிங்கிறப்போ a combinational circuit that generates the parity bit in the transmitter. சென்டர் சைடில் வந்துட்டு ஒரு parity bit generate பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு parity generator. ஸோ parity generator நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா transmitter or center சைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். On the other hand, a circuit that checks the parity in the receiver side is called parity checker. Parity side checker வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரிசீவர் சைடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ சென்டர் சைடில் யூஸ் பண்ணுறது parity generator, ரிசீவர் சைடில் நம்ம யூஸ் பண்ணுறது parity checker. ஸோ parity generator and parity checker எப்படி நம்ம அதை வந்து பண்ணுறோம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கம்பைன்டு சர்க்கியூட். அது வந்து எந்த மாதிரி சர்க்கியூட் யூஸ் பண்ணி நம்ம ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா காம்பினேஷனல் சர்க்கியூட் ஆர் டிவைஸ். parity generator and parity checks are commonly used in digital system to detect single parity errors in the transmitted data. மெயினாக நம்ம வந்து சிங்கிள் பிட் எரர்ஸ்க்கு தான் வந்துட்டு நம்ம எப்போவுமே parity checker and parity generators வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ எது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா பேசிக் பிரின்சிபல் இன்வால்வ் இன் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் parity circuits. parity circuitsல வந்து என்ன ஒர்க் ஆகுது அப்படின்னா அது என்ன செக் பண்ணுது அப்படின்னா the sum of odd number of ones is always 1. sum of even number of ones is always 0. இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஒன்ஸை வச்சு தானே அது வந்து ஆட் parity ஈவன் parity அப்படின்லாம் வந்து ஆடு ஈவன் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறதே என்னது சம் ஆஃப் ஒன் தான். ஆக்சுவலாக வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தது அப்படின்னா 1 + 1 0. அதே வந்து ஈவன் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருந்தது அப்படின்னா 1 + 0 = 1 or 111 = 1. அது மாதிரி 1 + 1 + 1 = 1 அப்படிங்கிறது அந்த சம்மோட ரிசல்ட்டை வச்சு தான் அது வந்துட்டு அது ஈவனா ஆடா அப்படிங்கிறதே ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி அதோட சம் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு எந்த கேட் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா XOR கேட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி இந்த parity checker and parity generatorல எந்த மாதிரி கேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா XOR கேட்ஸ் ஒரு XNOR கேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் சாய்ஸில் வந்து இதில் ஏதாச்சும் ஒன்று இருந்ததுன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் வந்து எதை பேஸ் பண்ணி எதை யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் எந்த கேட் அப்படின்னு கேட்டாங்கன்னா XOR வந்து அந்த ஆப்ஷனில் இருந்தது அப்படின்னா XOR பண்ணிக்கலாம். இந்த XNOR இருந்துச்சுன்னா XNOR, போத் இருந்தாலும் நம்ம போத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இவ்வளோதான் வந்து சிம்பிள் parity செக் பற்றி நம்ம பார்த்தது. ஸோ இதில் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம 1 by 1 ரொம்ப பேசிக்காக எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து அது ரிலேட்டடாக தான் நான் வந்து இதை ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கேன். parity செக் பற்றி பார்க்கலாம். ஸோ 2-dimensional parity செக்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். தட் இஸ் மெட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு டேட்டாஸோட ஃபார்மேட் தான் வந்துட்டு நம்ம 2-dimensional parity செக் அப்படின்னு சொல்கிறோம். லைக் இதுதான் வந்துட்டு ஒரிஜினல் டேட்டா. ஸோ ஒரிஜினல் டேட்டா வந்து சம் பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அந்த ஒரு பிளாக்ஸும் ஷுட் ஹாவ் த சேம் நம்பர் ஆஃப் பிட்ஸ். ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு ஒரிஜினல் டேட்டா அப்படின்னா நம்ம சம் செக்மெண்ட்ஸ் கேயா மாத்திரம் அதில் வந்து சம் m நம்பர் ஆஃப் பிட்ஸ் தட் இஸ் 8 பிட்ஸாக இருக்கிற மாதிரி நம்ம 4 பிளாக்ஸாக வந்துட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாஸ் அப்படியே நம்ம வந்துட்டு எழுதிடணும்னு வச்சுக்கணும். இந்த டேட்டாஸ் எடுத்திருக்கோம் நம்ம ஒரு டேட்டா மீன்ஸ் தட் பிளாக் ஆஃப் டேட்டா. ஓகேவா. பிளாக் ஆஃப் டேட்டா நம்ம டிவைட் பண்ண டேட்டாஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னா ரோ parity, காலம் parity அப்படின்னு நம்ம 2 parities வந்து இதில் நம்ம parity bits வந்து 4 + 4 8 again 1 சாரி இந்த பக்கம் 4 ப்ளஸ் இங்கே 8 12 ப்ளஸ் அகெயின் 1 13 பிட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ரோ பேரிட்டிக்காக ரோ பேரிட்டி ஆஸ் வெல் அஸ் காலம் பேரிட்டிஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ ரோ பேரிட்டினா ரோ வைஸ் பார்த்து நம்ம பேரிட்டி பிட் செட் பண்ணுறோம். காலம் பேரிட்டினா காலம் வைஸ் பார்த்து பேரிட்டி பிட் செட் பண்ணுறோம். ஸோ ப்ரீவியஸாகவே நம்ம எப்படி பேரிட்டி வந்து பிட் பண்ணுவோம் அது மாதிரிலாம் ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அதே சேம் ஆஸ் லைக் தட். இதில் வந்து ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்குது. ஸோ பேரிட்டி பிட் இஸ் 0. ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்ததுன்னா பேரிட்டி பிட் should be 0. Odd number of ones வந்தது அப்படின்னா parity bit should be 1. So column wise பார்த்தோம் அப்படின்னா odd number of 1 so 1, odd number of 1 so 1. அது மாதிரி நம்ம column parity bit வந்து செட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ரோலையும் பார்த்துட்டு லாஸ்டா ரோ வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் நம்பர் ஆஃப் 1 that is 0 எதுவுமே இல்லைங்கிறப்போ 0. இந்த சைட் பாருங்க காலம் வைஸ் பார்க்கும்போது ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு. ஸோ இது 0. ஸோ இதுவும் வந்து மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்துட்டு நமக்கு கிடைச்சிருக்க நம்ம வந்து பேரிட்டி பிட்ஸ் பேட் பண்ணி வச்சிருக்கோம், அப்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம யூசருக்கு ரிசீவருக்கு எப்படி டிரான்ஸ்மிட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். அதோட பேரிட்டி பிட்டையும் சேர்த்து நம்ம அப்பெண்ட் பண்ணி சம் பிளாக் ஆஃப் டேட்டாவா ஆக்கி அந்த பிளாக் ஆஃப் டேட்டாவை எல்லாத்தையுமே நம்ம கன்சாலிடேட் பண்ணி ஒரு சிங்கிள் டேட்டாவா நம்ம சென்ட் பண்றோம். சிங்கிள் டேட்டாவை சென்ட் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து இப்போ வந்து இதில் 5 பிளாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு. 5 பிளாக்ஸ் எப்படி அப்படின்னா இந்த பேரிட்டி பிட்டையும் சேர்த்து பிளாக் 1, தென் பிளாக் 2, பிளாக் 3, பிளாக் 4 இது, தென் பிளாக் 5 அப்படி 5 பிளாக்ஸ் வந்து நம்ம ரிசீவருக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த டேட்டா டு பி டிரான்ஸ்மிட்டட். நம்ம வந்து ரிசீவருக்கு சென்ட் பண்ணுற டேட்டாஸ் இதுதான். என்ன அப்படின்னா பேரிட்டி பிட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி சம் 5 பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா of having same number of bits. அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதில் வந்து 9 bits இருக்கு. நம்ம ரிசீவருக்கு சென்ட் பண்ணுறதுல 9 bits, இதில் 8 bits. Because இந்த single bit is for the parity bit. அதே லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காலம் பேரிட்டி பிட்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. காலம் வைஸ் இருக்கிற பேரிட்டி பிட்ஸ் எல்லாமே நம்ம அப்பெண்ட் பண்ணி சென்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்படி தான் நம்ம பேரிட்டி வந்து அதில் செக் பண்ணி சென்டருக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். சென்டர் சைடில் வந்து எரர் இருக்கா இல்லையாங்கிறத இந்த பேரிட்டி பிட்ஸ் யூஸ் பண்ணி அவங்க வந்து டிடெக்ட் பண்ணிக்கிறாங்க அண்ட் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த தான் கரெக்ஷன் கிடையாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2 டைமென்ஷனலை பொறுத்தவரையில் சிங்கிள் பிட் எரர் வந்ததுன்னா இட் கேன் கரெக்ட் ஆல்சோ. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்ததோட தியரட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் தான் இது. ஸோ பேரிட்டி பிட்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம், பேரிட்டி பிட்டை அப்பெண்ட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுவோம். ரிசீவர் சைடில் வந்துட்டு பேரிட்டி பிட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி அவங்க எரர்ஸை வந்து கம்ப்யூட் பண்ணுவாங்க, தட் இஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. 2D parity can detect and correct all single bit errors. ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா it can correct, detect as well as correct. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது கரெக்டும் பண்ண முடியும். எது அப்படின்னா ஜஸ்ட் சிங்கிள் பிட் எரர் வந்ததுன்னா மட்டும்தான் இட் கேன் கரெக்ட் சிங்கிள் பிட் எரருக்கு. மற்றபடி 3 bits 2 bits எரர்ஸ்லாம் ஜஸ்ட் டிடெக்ட் ஒன்லி. ஓகேவா? இட் கேன் பர்ஃபெக்ட்லி டிடெக்ட் அப் டு 3 bit எரர்ஸ். 3 bit எரர்ஸ் வரைக்கும் கன்ஃபார்மாக இதால் டிடெக்ட் பண்ண முடியும். 2D பேரிட்டி செக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கன்ஃபார்மாக 3 bit எரர்ஸ் வரையும் டிடெக்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் சம் எரர் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தான் டிடெக்ட் பண்ண முடியும். எரர் கரப்டாக இருக்குது, வந்திருக்க இன்ஃபர்மேஷன் கரப்டட் இமேஜ் ஆர் நாட் அப்படிங்கிறது தான் அதால் டிடெக்ட் பண்ண முடியும். எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ண முடியாது. பட் சிங்கிள் பிட்டாக இருந்தால் அதால் எந்த பிளேஸில் கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து கரெக்ட் பண்ண முடியும். 4 பேட்டர்ன்ஸ் பொறுத்தவரையில் சம் பேட்டர்னில் இருந்தது அப்படின்னா தான் 4 bit எரர்ஸை அதால் டிடெக்ட் பண்ண முடியும். சம் அதர் பேட்டர்னில் இருந்துச்சு அப்படின்னா இட் கேனாட் டிடெக்ட். ஸோ 4 bit பொறுத்தவரையில் 2D parity check doesn't work good. 4 bit எரர்ஸ்னாப்போ அது டிடெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஆகாது அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு தான் நம்ம வரணும். So up to 3 bit parity it works well. Okay, so it can detect up to 3 bit parities, it can detect. For single bit parity it can correct also. Okay, அது எப்படி நம்ம ஒரு இதாக பார்க்கலாம். இப்போ சிங்கிள் பிட் எரர் அப்படிங்கிறப்போ இட் கேன் டிடெக்ட் எப்படி அப்படின்னா இதுதான் ஒரிஜினல் மெசேஜ், இது வந்து ரிசீவருக்கு கிடைச்சிருக்க மெசேஜ். நம்ம ரிசீவர் வந்து ஈவன் ஒருலையும் பேரிட்டி செக் பண்ணோம். ஈவன் பேரிட்டி செக் பண்ணும்போது இந்த சைடில் மட்டும் 2 that is even number of ones இருக்கு, பட் parity bit is 1. that means இந்த ரோல எரர் இருக்கு அப்படின்னு டிடெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி மற்ற எல்லா ரோஸ்மே ஓகே தான். காலம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம்ல மட்டும் தட் இஸ் ஈவன் பிட் ஆஃப் ஒன்ஸ், ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் இருக்குது, பட்
the value should be 0 here, but it is 1. அப்போ 1 இருக்கப்போ இங்க கண்டிப்பா odd number of ones தான் இருக்கணும். So some bit has corrected அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். some bit இல்ல, one single bit error can be corrupted அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். has already corrupted அப்படின்னு அது அவங்களால ஐடென்டிஃபை டிடெக்ட் பண்ண முடியுது. பட் சிங்கிள் பிட்டா இருக்கும்போது எப்படி கரெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த சைட்ல இருந்துட்டு பாருங்க, இந்த ரோல தான் கண்டிப்பா சம் எரர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்த ரோல தான் இருக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ வி கேன் கன்க்ளூட் இந்த ரோவும் இந்த காலமும் கோயின்சைட் ஆகிற இடம் இதுதான். ஸோ 0ங்கிற இந்த பிட்டு தான் கரெக்ட் ஆயிருக்கு. கரெக்ட் மீன்ஸ் என்ன, ஜஸ்ட் 1 இருந்திருக்குது 0வா சேஞ்ச் ஆயிருக்குங்கிற மீனிங். ஒரிஜினல் மெசேஜ்ல பாருங்க 1ங்கிற பிட் இருக்கு, ரிசீவருக்கு கிடைக்கும் போது அது 0வா கரெக்ட் ஆகி கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆயிருக்குன்னு நம்ம டிடெக்ட் பண்ணும்போது we can surely say that 0 must be 1 here. 1 நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா everything will be okay இல்லைங்களா. ஸோ parity bit எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிரும், எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ இப்படிதான் 1 bit எரராக இருந்ததுன்னா we can correct also. இது மாதிரி நம்ம வந்து எது கோயின்சைட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சு கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 2 bit எரர்ஸ் இருந்ததுன்னா எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கலாம். 2 bit எரர் பொறுத்தவரையில இட் கேன் பி டிடெக்ட் ஒன்லி, அதாவது நமக்கு கிடைச்சிருக்க டேட்டா வந்து ஒரு கரப்டட் டேட்டா அப்படிங்கிறத மட்டும்தான் அவங்களால டிடெக்ட் பண்ண முடியுமே தவிர அது எந்த இடத்துல இருக்கு, எப்படி எந்த இடத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சா தானே கரெக்ட் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இது பாருங்க ஒரிஜினல் டேட்டா, இந்த இடத்துல 1ங்கிறது 0வா கன்வெர்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல 1ங்கிறது 0வா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ parity bits வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ரோ அண்ட் இந்த ரோவில் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னு நம்மளால சொல்ல முடியுது. அதே மாதிரி இந்த காலம்லையும் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுது. பட் எந்த இடம் நம்மளால சொல்ல முடியுமா, இந்த காலம்ல இந்த ரோ அப்படிங்கிறப்போ நம்ம இது அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் அதுவா பாருங்க கோயின்சைட் ஆகுறது, பட் அது கரெக்டாக தான் இருக்கு. ஸோ இந்த ரோல இந்த காலம்ங்கிறப்ப இதுதான், பட் நம்மளால இந்த இடத்துல கரெக்டா இருக்கா இந்த இடத்துல கரெக்டா இருக்காங்கிறத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியாது. தட்ஸ் வை we can't correct, we can detect some the parity bit வந்து சேஞ்ச் ஆயிருக்கிறத வச்சு we can detect இதுல வந்து இது ஒரு கரப்டட் மெசேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. மோரோவர் இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னா, 2 bit எரர்ஸ் வரும்போது மேக்ஸிமம் எவ்வளோ parity bits அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் ரோஸ் டிஃப்ரெண்ட் காலம்ஸ்ல இருந்ததுனா தான் மேக்ஸிமமான ஒரு பாசிபிலிட்டி. அப்படி இருந்ததுன்னா 2 ரோ பிட்டையும் அஃபெக்ட் பண்ணுது, 2 காலம் பிட்டையும் அஃபெக்ட் பண்ணுது. ஸோ டோட்டல் 4 நம்பர் ஆஃப் parity bits கேன் பி அஃபெக்டட் பை இது 2 bit எரர்ஸ். ஓகேவா, 2 bit எரர்ல மேக்ஸிமம் 4 parity bits வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மினிமம் எப்படின்னு பார்க்கலாம். மினிமம்னா என்ன, ரெண்டுமே சேம் ரோஸ்ல இருந்தது அப்படின்னா தான் மினிமம் லெவலா இருக்க முடியும், அந்த பாசிபிலிட்டி தான். ஸோ ரெண்டுமே சேம் ரோல இருக்கும்போது the row parity should not get affected because இந்த 1 வந்து 0 வந்து 1ஆ கன்வெர்ட் ஆயிருச்சு, இந்த 1 வந்து 0வா கன்வெர்ட் ஆயிருச்சுங்கிறப்போ there is even number of ones, so parity should also be 1. ஓகேவா, ஸோ அதுல எந்த அஃபெக்ட்டுமே இல்லை, ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் ஆயிருச்சு. ஸோ இந்த பிட் வந்து அஃபெக்ட் ஆகாது. பட் காலம் வைஸ் பார்க்கும்போது 2 காலம் பிட் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ the minimum parity bits can be affected by 2 bit error is 2 parity bits. ஓகேவா, மேக்ஸிமம் வந்து 4 parity bits, மினிமம் வந்து 2 parity bits. நெக்ஸ்ட் 3 bit error பார்க்கலாம். 3 bit errorல அதே தான், நம்மளால ஜஸ்ட் டிடெக்ட் மட்டும்தான் பண்ண முடியும், கரெக்ட் பண்ண முடியாது. எந்த ரோ எந்த காலம்னு நம்மளால பர்டிகுலரா சொல்ல முடியாது. ஓகேவா, ஸோ இதில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ரோஸ் டிஃப்ரெண்ட் காலம்ஸில் இருந்ததுன்னா அஃப்கோர்ஸ் 3 parity bits, 3 row parity bits as well as 3 column parity bits வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ 3 bit can affect maximum 6 parity bits. That is 2க்கு வந்து நம்ம டபுளாக பார்த்தோம் 4 parity bits. அதே 3 bitsக்கு 3யோட டபுள் 6 parity bits தான் மேக்ஸிமம் அஃபெக்ட் ஆகும். அதே மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 2 ரெண்டுமே வந்துட்டு ஒரே ரோல இருந்தது அப்படின்னா, 3மே ஒரே ரோல இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு 3 காலம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிரும், 3 காலம்ஸ் அஃபெக்ட் ஆயிரும். ஸோ அது வந்து ஒரு மினிமம் லெவல் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு மினிமம் லெவல் எப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 parity bits இந்த சேம் ரோ, அப்பதான் இந்த ரோ அஃபெக்ட் ஆகாது. பட் இன்னொரு பிட்டும் அஃபெக்ட் ஆகணும், தட் ஷுட் பி இந்த சேம் காலம், அப்போதான் இந்த காலமும் அஃபெக்ட் ஆகாது.
ஓகேவா. ஸோ இந்த காலமும் அஃபெக்ட் ஆகாது, பட் வந்துட்டு இந்த ரோ மட்டும் ஒரு காலம் மட்டும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தட் இஸ் த மினிமல் லெவல் கேஸ். இதுலேயும் இந்த ரோவும் இந்த காலமும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் த மினிமல் கேஸ். ஓகேவா. சாரி, இதில் வந்துட்டு நான் பேரிட்டி பிட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஓகே, சேஞ்சாக இருந்துச்சு. தட் இஸ் ஏரர். இப்போ வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணியாச்சு. தட் இஸ் இதில் வந்துட்டு நம்ம வந்து இந்த 1 வந்து 0வா நமக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா. அகெயின் there is some error நினைக்கிறேன். ஆக்சுவலாக இதுலேயும் 1 வரணும். இது வெயிட் a bit, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் எவ்ரி திங் இஸ் கிளியர். இப்போ கன்ஃபார்மாக நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு. தட் இஸ் இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோ இஸ் ஓகே அண்ட் செகண்ட் ரோவில் 0 0 கன்வெர்ட் ஆயிருக்கு. தட் இஸ் இந்த 1ம் 0 ஆயிருக்கு, இந்த 1ம் 0 ஆயிருக்கு. இந்த ரோவில் வந்து இந்த 1 மட்டும் 0வா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ நமக்கு வந்து இப்போ எப்படி எவ்வளோ பிட்ஸ் வந்து மினிமம் லெவலில் பண்ணணும் அப்படின்னா, சம் சிங்கிள் ரோலே இருந்தது அப்படின்னா இந்த ரோ இஸ் cannot get affected. ஓகேவா. இந்த ரோ வந்து அஃபெக்ட் ஆகாது பிகாஸ் த parity is ஓகே. இங்கே வந்து odd parity, ஸோ த parity bit is 1 same as the original message. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோவில் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த ரோவும் அஃபெக்ட் ஆகாது பிகாஸ் இட் இஸ் இன் த சேம் காலம். சாரி, 3 bits வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. அவுட் ஆஃப் தட் 2 ஆஃப் த பிட்ஸ் ஷுட் பி இன் த சேம் ரோ ஆஸ் வெல் அஸ் இன் த சேம் காலம். ஓகேவா. சேம் ரோவாகவும் இருக்கணும், சேம் காலமாகவும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த காலமும் அஃபெக்ட் ஆகாது ஆஸ் வெல் அஸ் இந்த ரோவும் அஃபெக்ட் ஆகாது, இந்த காலமும் அஃபெக்ட் ஆகாது. ஒன்லி திஸ் பிட் கேன் அஃபெக்ட் ஒன்லி திஸ் காலம். ஒரே ஒரு பிட் மட்டும் ஒரு காலம் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். Also this bit will affect only one row. Row wise பார்த்தீங்க அப்படின்னா this will affect one single row and this will affect a single column. இதுதான் ஒரு மினிமல் அஃபெக்ட் ஆகிற பாசிபிலிட்டியான ஒரு சினாரியோ, ஒரு பேட்டர்ன் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக சொல்கிறேன், இவ்வளோ டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. ஜஸ்ட் 3 bit error can affect minimum 2 parity bits. ஓகேவா. 3 bitsனாலும் 2 bitsனாலும் மினிமம் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 parity bits தான். பட் மேக்ஸிமம்ங்கிறப்போ நம்ம டபுள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. That is 2 bit parity bit can affect maximum 4 parity bits and 3 parity bits can affect 3 bit error can affect maximum 6 possibly 6 parity bits. ஓகேவா. அதோட டபுள்ஸ் தான் வந்து மேக்ஸிமம். மினிமம்ங்கிறப்ப 2 parity bits தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா. மேக்ஸிமம் பாருங்க 3 bit வந்து மேக்ஸிமம் 6 parity bits தான். அதே மாதிரி 2ல வந்துட்டு மேக்ஸிமம் வந்து 4 parity bits. டபுள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா in both of the case the minimum is 2 parity bits தான். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் 4 bit error. 4 bit error வந்து டிடெக்ட் பண்ண முடியாது. மீன் சம் பேட்டர்ன் இட் கேன் டிடெக்ட். அப்போ வந்து அங்கே கேட்கலாம் 4 பிட்டால டிடெக்ட் பண்ண முடியுமா இஃப் இன் சம் பேட்டர்ன் அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் இட் கேன் டிடெக்ட், பட் இட் கேனாட் டிடெக்ட் ஆல் தட் 4 bit errors. ஓகேவா. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி கன்ஃபியூஸ்டான சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 4 bit errorனாலே டிடெக்ட் பண்ண முடியாது. இஃப் இட் இஸ் இன் எ பர்டிகுலர் பேட்டர்ன் வில் இட் பி டிடெக்ட் அப்படின்னு கேட்பாங்க. எஸ் இட் கேன் டிடெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்க, சேம் ரோஸ் ஆஸ் வெல் அஸ் சேம் காலம்ங்கிறப்போ இந்த பேரிட்டி பிட் வந்து சேஞ்ச் ஆயிருந்தா தான் நமக்கு வந்து இதில் எரர் இருக்குன்னு தெரியும். பட் இதில் வந்துட்டு பேரிட்டி பிட் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. தட் இஸ் ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்க்கு ஆட் பேரிட்டி வந்திருக்கு. இந்த இடத்துலையும் பாருங்க ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ்க்கு வந்து ஆட் பேரிட்டி பிட். அப்போ ரிசீவர் சைடில் வந்துட்டு தென் காலம் வைஸும் பார்ப்பாங்க. ஆட் நம்பர் ஆஃப்க்கு 1, தென் ஈவன் நம்பர் ஆஃப் 1க்கு 0. ஓகே, ஆல் ஆர் வெல். ஸோ அந்த இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கிறது இஸ் அ அன்கரப்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அவங்க எடுத்துப்பாங்க. பட் ஆக்சுவலி இட் இஸ் அ கரப்டட் டெக்ஸ்ட், கரப்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல 4 bit cannot detect the 4 bit errors cannot be detected using 2D parity check. பட் அதுவே டிஃப்ரெண்ட் ரோஸ் ஆஸ் வெல் அஸ் டிஃப்ரெண்ட் காலம்ஸ்லாம் இருந்ததுன்னா இட் கேன் டிடெக்ட் by affecting maximum of 8 parity bits. 8 parity bits affect பண்ணி it can detect. While in the case of in different rows as well as different columns, different row-ஆவும் இருக்கணும் as well as different columns-ஆவும் இருந்தா it can detect the 4 bit errors too.
பட் இஃப் இட் இஸ் in the same rows as well as in the same column ரெண்டுமே சேமா இருந்துச்சு அப்படின்னா 4-bit error cannot be detected. ஓகேவா? So next is the disadvantage. இதுல என்ன disadvantage? எதுக்காக நம்ம next error detection techniques-க்கு move பண்றோம் அப்படின்னா, if the errors are in the parity bit, then the 2D parity check doesn't work good. parity bitே வந்துட்டு கரெக்ட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, it doesn't work good இல்லைங்களா? ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கரெக்டான மெசேஜை தப்பா கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு நினைச்சுப்போம். அந்த மாதிரி இருக்கும். அதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போ if the parity bit has changed or corrupted, then the correct bit will be updated wrongly. That is, இப்போ வந்து single bit error இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2D parity check வச்சுட்டு இதுதான் நமக்கு வந்து கரெக்டா இருக்க ஒரு கரெக்டா இருக்கு இந்த பிட், அதாவது that is parity bit வந்து கரெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், as well as இந்த காலம் வைஸும் இந்த parity bit வந்து கரெக்ட் ஆயிருச்சு. பட் ஒரிஜினல் மெசேஜ் வந்து சேம் தான். இதுதான் ஒரிஜினல் மெசேஜ்ல எந்த கரப்ஷனுமே கிடையாது. அது வந்து பர்ஃபெக்டா இருக்கு, எதுவுமே சேஞ்ச் ஆகல. பட் என்ன நம்ம பண்ணிப்போம் அப்படின்னா, parity பிட் வந்து செக் பண்ணுவோம். இந்த இடத்துல 1 1 1 ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தானே இருக்குது. ஸோ இந்த parity பிட் ஷுட் பி 1 இல்லை 1, பட் வந்து 0 இருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் ஏதோ சம்திங் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம். parity பிட்டை வச்சு தானே நம்ம இன்ஃபர்மேஷனை செக் பண்ணுவோம். ஸோ parity பிட் வந்து இருக்கு அப்படி 1ன்னு இருக்கப்போ இங்கே வந்துட்டு ஆட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் இருக்கணும், பட் ஈவன் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இருக்கு அப்படின்னு நம்மளாவே டிசைட் பண்ணிட்டு ரெண்டையும் இது பண்ணி கோயின்சைட் பண்ற இடத்துல 0 இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம 1ஆ சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு பார்த்தா தட் இன்ஃபர்மேஷன் மஸ்ட் பி ராங் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? parity பிட் சேஞ்ச் ஆயிருச்சு அப்படின்னா நம்ம கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ராங்காக அப்டேட் பண்ணிடுவோம். பட் த ஒரிஜினல் மெசேஜ் இஸ் சேம் as லைக் திஸ். இதுதான் ஒரிஜினல் மெசேஜ். ஸோ இந்த parity பிட் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு வந்து எல்லாமே வந்துட்டு the whole system will go bad. ஓகேவா? அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக எடுத்துக்கிறோம். 2D parity செக்கில் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா parity பிட் வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா. ஸோ இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கேட் கொஸ்டின் 2008 கேட்டிருக்காங்க ஐடியில். என்ன அப்படின்னா, டேட்டா டிரான்ஸ்மிட்டட் ஆன் அ லிங்க் யூசஸ் த 2D parity scheme ஃபார் எரர் டிடெக்ஷன். Each sequence of 28 bit is arranged in இந்த மாதிரி 4x7 மேட்ரிக்ஸில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே நமக்கு தெரியும். D0 to D7, தென் R0 to R4. இதில் D0ங்கிறது வந்து ரோ parity bits, R4ங்கிறது காலம் parity bits. என்ன இதில் கேட்டிருக்காங்க, அதோட எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்குது. These 40 bits are transmitted over the data link அதுவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 40 bits இருக்குது. That is 1 2 3 4 5 into 8 40 bits இருக்கு அப்படின்னு. The table shows the data received by a receiver. ரிசீவருக்கு இது மாதிரி கிடைச்சிருக்கு and has n corrupted bits. some n number of bits வந்து கரப்ட் ஆயிருக்கு அப்படின்னு. What is the minimum possible value of n? எவ்வளோ மினிமமான ஒரு வேல்யூ வந்து கரப்ட் ஆயிருக்கும் அப்படின்னு. That is minimum. We should note here the key term is minimum possible value of n. Some options கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா parity bit பார்க்குறோம். இதில் பாருங்க 1 1 1 1 that is odd number of ones இருக்கு, பட் 0ங்கிறது இருக்கு. ஸோ இந்த ரோ வந்து கரெக்டாக இருக்குன்னு நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுது. அதே மாதிரி காலம் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா D5 கரெக்டாக இருக்கு, தென் D2 கரெக்டாக இருக்கு, D0 கரெக்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த த்ரீ வேல்யூஸுமே இந்த ரோஸில் தான் இருக்கணும். ஏன்னா மற்ற எல்லா ரோஸுமே ஓகே, அதிலெல்லாம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ த 3 corrupted bits should be in this row only. ஓகேவா? ஸோ இந்த ரோ தான் இருக்கும்போது நமக்கு வந்து எவ்வளோ மினிமம் பாசிபிள் corrupted bits இருக்கும் அப்படின்னா இந்த டேட்டா இந்த டேட்டா 3 bits தான் வந்து கரப்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. பிகாஸ் ஆல் த 3 corrupted bits are in the same row only but in different 3 columns. ஸோ 3 bits வந்து எரராக இருக்கும், கரப்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ த ஆன்சர் மஸ்ட் பி 3. ஓகேவா? ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 3 தான், ஆப்ஷன் சி. ஓகேவா? இதுதான் 2D parity செக்ஸம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் செக்ஸம் அப்படின்னா, the data is split into k segments of m bits. நம்ம வந்து கொடுத்துருக்க டேட்டா வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணி அதோட ரிசல்ட்டோட காம்ப்ளிமெண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். தட் இஸ் த செக்ஸம். த செக்ஸம் ஷுட் பி
sent along with the original data to the receiver. அந்த செக்ஸமையும் சேர்த்து நம்ம ரிசீவருக்கு சென்ட் பண்ணுவோம். அந்த ரிசீவர் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they add all the blocks of data they have received. அவங்களுக்கு என்னென்ன டேட்டாஸ் கிடச்சிருக்கோ அது எல்லாத்தையுமே பிளாக் ஆஃப் டேட்டாஸையுமே வந்துட்டு தனித்தனியாக எல்லா பிளாக்ஸையும் ஆட் பண்ணி அவங்க அந்த ரிசல்ட்டை வந்து செக் சம், தட் இஸ் சம்மை வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா their result should be 0. 0 அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்க டேட்டா இஸ் அன்கரப்டட் ஒன் அப்படின்ட்டு எடுத்துப்பாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. 0 தவிர வேறு ஏதாச்சும் ரிசல்ட் கிடச்சிது அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் இதில் தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்கோம். இப்போது இது வந்து ஒரிஜினல் டேட்டா. ஸோ ஒரிஜினல் டேட்டா வந்து இது ஃபுல்லாகவே ஓகேவா. திஸ் 32 பிட்ஸ் வந்து ஒரிஜினல் டேட்டா. அதை வந்து நம்ம 8 பிட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அதை தான் பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா, செக்மெண்ட் ஆஃப் டேட்டான்னு வேணால் சொல்லலாம். ஸோ இந்த இடத்த பொறுத்தவரையில் 8 பிட்ஸாக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 4 டேட்டாஸாக வந்து 4 டேட்டா பிளாக்ஸாக சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் கே வேல்யூ வந்து 4, m ஈக்குவல் டு கேங்கிறது நம்பர் ஆஃப் பிளாக்ஸ்னு எடுத்துக்கலாம், நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஈக்குவல் டு 8ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சென்டர் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக்ஸ் ஆஃப் டேட்டாவும் எடுத்துக்கிறாங்க, தனித்தனியாக எடுத்து சம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 பிளாக்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து எடுத்திருக்காங்க. 1 + 0 is 1, 0 + 1 is 1, 0 + 0 0, 1 + 0 is 1, 0 + 1 is 1, 0 + 1 is 1, 0 + 1 is 1. இந்த இடத்துல என்னன்னா 1 + 1 வந்தது அப்படின்னா 1 0ங்கிறது நமக்கு தெரியும். 1 + 1 is 1 0. ஸோ நம்ம இடத்துல 1 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். இங்கெல்லாம் வந்ததுன்னா நம்ம கேரியில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். இதுதான் லாஸ்ட் அப்படிங்கிறப்ப நம்ம அப்படியே டைரெக்டாக 1 0ன்னு போட்டுக்கிறோம். ஸோ ஹியர் த நம்பர் ஆஃப் பிட்ஸ் இஸ் 8. 8ங்கிறது தான் வந்துட்டு நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஒரு பிளாக் ஆஃப் டேட்டா. ஸோ எக்ஸ்ட்ரா வந்திருக்க இந்த 1-ஐ நம்ம அப்படியே இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கணும். ஓகேவா. 1-ஐ வந்து அப்படியே இதுலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே வச்சு இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த 1-ஐ ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 + 1 is 1 0. ஸோ இங்கே 0 போட்டுட்டு நம்ம கேரி இங்கே 1 போடுவோம். ஸோ அகெயின் 1 + 1 = 1 0. ஸோ 0 with carry 1, 1 + 0 is 1, ரிமைனிங் ஆல் ஆர் சேம். இந்த இடத்துல இந்த 1-ஐ மறுபடியும் நம்ம பண்ணக்கூடாது, எழுதிடக்கூடாது, பை மிஸ்டேக் கூட அதை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அந்த 1-ஐ நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். அகெயின் இது வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா ப்ளஸ் செகண்ட் டேட்டாவோட சம். இப்போ நம்ம தேர்ட் டேட்டாவையும் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த ரிசல்ட் கூட நம்ம தேர்ட் டேட்டாவை ஆட் பண்ணுறோம். சேம் அதுக்கும் சம் ரிசல்ட் கிடைக்கிது. இங்கே கேரி எதுவும் இல்லை, ஸோ நம்ம அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் 4th பிளாக் ஆஃப் டேட்டா வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல நமக்கு கேரி வருது. ஸோ அந்த கேரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வச்சு ஆட் பண்ணுறோம். ஸோ 0 + 1 சேம் இதுக்கு ஒரு சம் கிடைக்கிது. ஸோ இந்த சம்முங்கிறது இந்த சம் ஆஃப் ஆல் தீஸ் 4 பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா. இந்த 4 பிளாக்ஸோட சம் தான் வந்துட்டு ஹோல் நம்ம ஆட் பண்ணி கிடைக்கிறது தான் சம். நமக்கு செக் சம் அப்படிங்கிறது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் தட் சம். ஓகேவா. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் சம்ங்கிறப்போ ஜஸ்ட் அதை 0 இருந்ததுன்னா 1ன்னு போடணும், 1 இருந்ததுன்னா 0 பண்ணும். ஸோ 1ங்கிறது 0-ஆக மாறிடும், 0ங்கிறது 1-ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுதான் வந்துட்டு செக் சம். சென்டர் சைடுக்கு நம்ம சென்ட் பண்ணும்போது இந்த 4 பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா வித் த செக் சம், இந்த செக் சம்மையும் சேர்த்து தான் நம்ம சென்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு 5th பிளாக் ஆஃப் டேட்டாவாக நம்ம வந்துட்டு இந்த செக் சம்மையும் இன்க்ளூட் பண்ணி சென்டருக்கு வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். அந்த 5th பிளாக்ல வந்துட்டு செக் சம் வந்து இருக்கும். நமக்கு என்ன செக் சம் வேல்யூ கிடைச்சதோ அந்த 8 பிட் ஆஃப் டேட்டாஸை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி அனுப்புவோம். ஸோ ரிசீவர் சைட் பொறுத்தவரையில் 5 பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா மாதிரி எடுத்துக்கும் அது. ஸோ 5 பிளாக்ஸ் ஆஃப் டேட்டாங்கிறப்போ 1 + 2 இது எல்லாமே சேம் இதே ப்ரொசீஜர் தான் இங்கே இன்க்ளூட் ஆகும். 4 வரைக்கும் சேம் அதே தான் இன்க்ளூட் ஆகி ஒரு சம் கிடைக்கும். பட் நம்ம இங்கே சம்மை வந்து அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் சம் கண்டுபிடிச்சோம். பட் இந்த இடத்துல அவங்க ஆல்ரெடி 5th பிளாக் இருக்குது. ஸோ தட் இஸ் த செக் சம். அந்த செக் சம்மையும் அவங்க ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, இங்கே அனுப்புனா நம்ம செக் சம் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த செக் சம் தான் வந்துட்டு இங்கே வந்து அவங்க 5th பிளாக் ஆஃப் டேட்டா மாதிரி எடுத்து அதை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஆட் பண்ணால் ரிசல்ட் வந்து 1 1 1 1 கிடைக்கிது. ஸோ 1 1 1 1 4 1s வந்து கிடைச்சப்போ அதோட காம்ப்ளிமெண்ட் வந்து கண்டிப்பாக 0 தான். 0 கிடைக்கும்போது பை ரிசீவர் சைடு இட் அக்செப்ட்ஸ் த டேட்டா, தட் இஸ் அன்கரப்டட் டேட்டா அப்படின்னு எடுத்துக்கும். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா செக்ஸம் டிடெக்ட்ஸ் ஆல் த எரர்ஸ் இன்வால்விங் அண்ட் ஆட் நம்பர் ஆஃப் பிட்ஸ் as well as even involving and as the error involving even number of bits too. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த சிம்பிள் parity செக்
and 2D parity check ஓட disadvantagesலாம் வந்துட்டு இதில் overcome பண்ணி it detects all errors. But the important thing here is it can detect only, it cannot correct, ஓகேவா, detect பண்ணும் as well as n number of bits also. 2D parity checkல பார்த்தோம் அப்படின்னா some up to 3 bits வந்து it can clearly detect, but 4 bits errorsலாம் வந்துட்டு it cannot detect. So 4 bits error in some pattern, particular pattern la irundha it can detect அப்படினு நம்ம பார்த்தோம். So here the disadvantage of the 2D parity and simple parity check are here overcome. ஓகேவா, நீங்க அதெல்லாம் overcome பண்ணிட்டு it can detect up to n bit errors also. So here the disadvantage, இங்க என்ன disadvantageங்கிறது நம்ம பார்க்கலாம். Main disadvantage என்ன அப்படின்னா, to some blocks of data வந்து இங்க receiver send பண்றாங்க அப்படின்னா சேம் இதே வந்துட்டு இன்டர்சேஞ்ச் ஆன மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா சம்மில் வந்துட்டு சம் இஷ்யூஸ் வந்துடும். தட் இஸ் வந்து இதில் வந்து 1 இருக்குது, இங்கே 0வா சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்துட்டு 0 இருக்குது, அது வந்து 1ஆ சேஞ்ச் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ சம் வந்து நமக்கு எப்பவும் கிடைக்கிற மாதிரியே கிடைச்சிரும். ஓகேவா, இந்த 1ங்கிற நம்ம ரிசீவர் சைடில் அதை ஆட் பண்ணும்போது 0 இங்க 1 இருந்தா ஃபர்ஸ்ட் பிட்ல வந்து சேமா இருக்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் 1 + 0வும் 1 தான், இங்க 0 + 1னாலும் 1 தான், அப்படி ஆயிரும். சரிங்களா? ஸோ வந்து ரிசல்ட்டை பொறுத்தவரையில சேமா தான் இருக்கும், சேஞ்ச் ஆகாது. ஸோ சம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ரிசீவர் சைடில் காம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாலும் 0 தான் கிடைக்கும். அப்படிங்கிறப்போ அதில் சம் அன்கரப்டட் மெசேஜ் அப்படின்னு ரிசீவர் நினச்சிக்கும். பட் ஆக்சுவலி த எரர் தட் இட் காட், த டேட்டா இட் காட் இஸ் த கரப்டட் ஒன். ஓகேவா, கரப்டட் ஒன்னாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் த எரர்ஸ் இன் த சேம் பிட். கரஸ்பாண்டிங் பிட்லேயே வந்துட்டு நம்பர் ஆஃப் டேமேஜ்டு பிட்ஸ் இருந்தது அப்படின்னா the column remains unchanged. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிட்லேயே தான் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்கு. the second block of data also the corrupted bit is in the same first bit. so the resultல வந்து எந்த சேஞ்சஸ்மே இல்லாதப்போ ரிசீவர் வந்து கரப்டட் மெசேஜை எரர் இருக்குங்கிறத அதால டிடெக்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் த டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா, ஸோ இதில் வந்து கேட்டாங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் பிட்ஸ் ஆஃப் அ சப் யூனிட் ஆர் டேமேஜ்ட் and the corresponding bit of the opposite value in the second subunit also damaged. இந்த மாதிரி ஒரு சினாரியோல the sum of those columns remain unchanged. sum வந்து சேஞ்ச் ஆகாதப்போ இது ரிசீவர் சைடில் வந்துட்டு அதை டிடெக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் த மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் த செக் சம் எரர் டிடெக்ஷன் டெக்னிக்ஸ். ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு கேட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 16 பிட் செக்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு செக் சம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் சம்னா நம்ம ஜஸ்ட் ஆட் பண்ணி அதோட சம்மை ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும், வெரி சிம்பிள். பட் இந்த இடத்துல நம்ம எந்த மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கணும். ஸோ இதுதான் அதோட இது 2 டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அதை பிளாக் ஆஃப் டேட்டாஸாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 16 செக்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 1 + 1 0, 1 + 1 0. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட்டாக கேரி வந்துடுது. ஸோ வி ஷுட் எலிமினேட் இந்த கேரி இந்த இடத்துலேருந்து ரிமூவ் பண்ணி இங்கே ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து ஒரு சம் கிடைக்கும். அந்த சம்மை வந்து நம்ம ஜஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். 1னா 0, 0னா 1, 0னா 1, அது மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். காம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது தான் செக் சம். ஸோ கொஸ்டினில் வந்து நம்ம கிடைச்சிருக்க இந்த செக் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி ஆப்ஷன் 3 தான் வந்துட்டு அதோட ரிசல்ட். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க செக் சம்லேருந்து. ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் 1 + 1 வந்து 1 0. ஸோ 0 வித் கேரி 1, அது மட்டும் நம்ம அந்த மாதிரி சில சிம்பிள் விஷயம்லாம் தெரியாட்டி அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. 1 + 0 is 1 0. ஸோ இந்த 0 வந்துட்டு நமக்கு இங்கே வரும், 1 வந்து கேரியில் வரும். அகெயின் 1 + 1 is 1 0, 0 with carry 1. 1 + 1 is 1 0, so 0 with carry 1. 1 + 1 is 1 0, so 0 with carry 1. 1 + 1 is 1 0, so 0 with carry 1. 1 + 0 is 1, 0 + 1 is 1, 1 + 0 1, 1 + 0 1, 1 + 0 1, 0 + 0 1, 0 + 1 1, 1 + 1 again 1 0, so 0 with carry 1. 1 + 0 is 1, 0 + 0 is 1, 1 + 1 is
10. ஸோ 10 இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து 16 பிட்ஸ் தான் இருக்கணும். ஹியர் 17 பிட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த 1 நம்ம இங்கே எலிமினேட் பண்ணி இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 0 + 1 ரிமைனிங் ரிமைனிங் பிட்ஸ் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எந்த சேஞ்சஸ்மே கிடையாது. ஸோ இது வந்து சம். ஓகேவா, டைரெக்டாக நம்ம வந்து டென்ஷனில் இதை கூட ஆப்ஷனில் சில டைம் கொடுத்துருக்கப்ப நம்ம டென்ஷனாக இதை வந்து நம்ம செக் பண்ணிடுவோம். பட் வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் மறக்காமல் பண்ணணும். செக் சம்ங்கிறது வெறும் சம் கிடையாது, நமக்கு செக் சம்னு கேட்டிருக்காங்க. ஸோ சம்மை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த நேரத்தில் நமக்கு டென்ஷனில் வந்துட்டு இது ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மைண்டு டைரெக்டாக போய் அதை செலக்ட் பண்ணிடும். பட் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தவரையில் நமக்கு அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் தான் நமக்கு வந்துட்டு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து என்னென்ன இருக்குது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ஃபைனல் ரிசல்ட் இருக்கா அப்படிங்கிறது தான் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து எரர் டிடெக்ஷன் கோட்ஸ் பற்றினது. இப்போது எரர் கரெக்ஷன் பற்றி நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஹேமிங் கோட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் த ஃபியூச்சர் டீச்சர்ஸ்.